திரு உதயநிதி அவர்களுக்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கின்றார். அடுத்தது எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது. இன்றைக்கு தமிழகத்தை திரு கருணாநிதியுடைய குடும்பம் ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றது. திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அதற்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்று 4.25 ஆண்டு காலத்திலே அவர் செய்த சாதனை ஒன்றே ஒன்று, ஊழல் ஊழல் ஊழல். இன்றைக்கு திரு ஸ்டாலினுடைய குடும்பம் உலக அளவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ பேர் உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாம் வீதியிலே பார்க்கப்படுகிறோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த கட்சியிலும் இடம், அதிகாரத்தில் இடம். அந்த அடிப்படையிலே தான் எந்த ஒரு தகுதியும் இல்லாத திரு உதயநிதி அவர்களுக்கு முதலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சராக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கின்றார். அடுத்தது எந்த காலத்துக்கும் எந்த பதவிக்கும் திரு கருணாநிதி குடும்பம் வர முடியாது. வர முடியுமா? இந்த தேர்தல் தான் திமுகவுக்கு இறுதி தேர்தல். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவோம். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்தியால் பாரத பிரதமர் நமக்கு துணை நிற்கின்றார். இன்றைக்கு நம்முடைய இயக்கம் வலிமையான இயக்கம், நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. தேர்தல் என்ற போரில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவுகள் வாராமல் தேனீக்களை போல, எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேர்தல் போரிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கொடி நாட்டுவோம். செய்வீர்களா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாரிசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல். இந்த தேர்தல் நம்முடைய வெற்றிக்கு மக்கள் துணை இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுச்சியோடு இங்கே உரையாற்றிருக்கின்றார்கள். எனக்கு பின்னாலே பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய கூட்டணி இந்த தேர்தலிலே 210 இடங்களிலே வெல்லும், பெரும்பான்மையான இடங்களே வெல்லும். அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதோடு திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், இன்றைக்கு மத்தியிலே தமிழகத்துக்கு எந்த திட்டமும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேதான் மத்தியிலே பல திட்டங்களை நாம் பெற்றோம். நாம் கேட்ட நிதியை கொடுத்தார்கள், கேட்ட திட்டத்தை கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு ரயில்வே கடவுகளிலே உயர்மட்ட பாலம் வேண்டும் கேட்டோம். அதிகமான பாலத்தை கொடுத்தது மத்திய அரசு. அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள், தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளை வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கின்ற காரணத்தினாலே மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு சுமார் 63,000 கோடி ஒரே திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த திட்டத்தை மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டி சாதனை படைத்தோம். இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்ட திட்டம் அல்லவா? அதற்கு மேலாக காவிரி மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரி நதியின் வழியாக கடலிலே போய் கலக்கின்றது. அப்படி அந்த நதி நீர் மாசுபடாமல் இருப்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நான் சந்தித்து, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்தேன். நடந்தாய் வாழி காவிரி திட்டம் சுமார் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை. கொடுத்த உடனே அவர் பார்த்தார், அற்புதமான திட்டம்.
இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த 2024ஆம் ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை. சிந்தித்து பாருங்கள். 14,000 கோடி, 1000 2000 இல்ல 14,000 கோடி நம்முடைய தமிழ்நாடு நலன் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது. பாரத பிரதமர் அவர்கள் மனமுகந்து கொடுத்த அந்த திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியிலே விடுகின்ற திட்டம் தான் இந்த திட்டம்.